வணக்கம். கோவையில் பிரதமர் மோடியோட வாகன பேரணிக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க. ஆமாங்க, கோவையில் பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய ரோட் ஷோ அப்படிங்கிற வாகன பேரணிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்காங்க. கோவையில் பிரதமர் மோடியோட வாகன பேரணிக்கு கோவை மாநகர காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிருந்த நிலையில் அதுக்கு அனுமதி வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி நாளைக்கு அறிவிக்கப்பட இருக்கு. இந்த நிலையில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் காலூனணும் அப்படின்னு சொல்லி தீவிர முயற்சி மேற்கொண்டு வர்றாங்க. இதுக்காக பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காரு. இதன் ஒரு பகுதியாக தான் வர்ற 18ஆம் தேதி பிரதமர் மோடி கோவை வர்றாரு. இந்த பயணத்தின் போது 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிரதமர் மோடி ரோட் ஷோ செல்ல பாஜக திட்டமிட்டிருக்கு. பிரதமரோட சாலை பயணம் தொடர்பாக மாநகர காவல்துறை கிட்ட பாஜகவினர் அனுமதி கேட்டிருக்காங்க. பிரதமர் மோடியோட வருகையை முன்னிட்டு கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளோட ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதையடுத்து பிரதமரோட ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்க இயலாது அப்படின்னு சொல்லி மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சார்பில் கோவை பாஜக மாவட்ட தலைவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்துச்சு. பிரதமரோட ரோட் ஷோ கோவை மாநகரின் முக்கிய பகுதிகளில் நடைபெற இருக்கு. எனவே கோவையில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதை சுட்டிக்காட்டி அனுமதி மறுக்கப்பட்டதா அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்துச்சு. மேலும் 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வருவதால் கோவையில் இதுவரைக்கும் எந்த ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கும் அனுமதி வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் பிரதமர் மோடிக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலேயும் அவரோட ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுத்துள்ளதாக காவல்துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த நியூஸ் போல் பல ஃப்ளாஷ் நியூஸ்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.